என் தங்க பிள்ளையே, இன்று உன்னால் எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவு அளவு இன்று இரவுக்குள் நீ சிரித்து முடித்துவிடு. ஏனென்றால் நாளை விடியலில் இப்படி ஒரு காரியத்திற்காக மிகப்பெரிய அழுகை சந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு ஏற்பட போகின்றது. கண்ணீரை அதிகமாக கொட்டி தீர்க்க வேண்டியதனால் இன்று எதற்காகவும் நீ அழுகாதே. உன்னால் எவ்வளவு சிரிக்க முடியுமோ அத்தனை சந்தோஷத்தையும் இன்றே சிரித்து முடித்துவிடு. உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற எல்லா கவலைகளையும் இன்று இரவு மட்டும் என் பிள்ளை நீ சிரிக்க வேண்டும். நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு சற்று மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகின்றது என்பதனால்தான் கருப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்லி இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி, கருப்பனின் அன்போடு ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் இன்று நீ அழ போகின்றாய் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக காரணத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் உனக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்பட போகிறது என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்போதும் போல இந்த கருப்பன் எதையும் சொல்லாமல் விட்டு விட மாட்டேன். எதையாவது சொல்லும்போது அதனால் என் குழந்தை நீ கஷ்டப்படுவாய் என்று சொல்லி உன் அப்பன் சொல்லிவிடாமல் இருப்பேன். எதனால் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது என்று புரிந்து கொள். ஒருவருடைய மனதை பக்குவப்படுத்துவது என்ன தெரியுமா? உண்மையின் வாழ்க்கையின் யதார்த்தம் எல்லாவற்றையும் ஒருவர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு தன்னை சுற்றி நடப்பதும் இனி வரக்கூடியது என்றும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்களை வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர்களால் வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கு யாருக்கும் உருவாக்கி கொடுத்துவிட முடியாத ஒரு நிலை நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும். என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்த வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்பதை கவனமாக சொல்லிவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும்போது என் பிள்ளை உனக்கு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் சரியாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் சரியாக உனக்கு நடத்தி தந்து விட வேண்டும். கருப்பன் சொல்வது போல நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலாவது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இரவே சிரிக்க வேண்டும், நாளை அழ வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் இந்த கருப்பன் மீது எவ்வளவு கோபம் வருகிறது? இந்த கோபத்தை ஒரு நிமிடமாவது நீ உன் மீது திருப்பி இருக்கிறாயா? நாம் எதற்காக அழுகிறோம், எதற்காக கவலைப்படுகிறோம், எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நாம் தொலைக்கிறோம் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்திருக்கின்றாயா? நாம் சிந்திக்கின்ற கண்ணீர் துளிகள் எல்லாம் நியாயமானது தானே? இதையெல்லாம் நாம் சிந்துவது உண்மையாகவே இந்த வாழ்க்கைக்காக தானே என்று அழுகிறோம். எதற்காக அழுகிறோம், என்னதற்காக அழுகிறோம் என்று இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை சொன்னவுடன் நீ அழ வேண்டிய நிலை உனக்கு வந்தவுடன் உனக்கு எவ்வளவு கோபம் வருகிறது? நீ என்ன நான் சொல்வதனால் மட்டும்தான் அழுகிறாயா? காரணமே இல்லை. ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். எதுவுமே புரியவில்லை என்றாலும் கூட கண்ணீர் வடித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனித்து இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னவாகிறது, எதுவாகிறது என்பதை நீ சற்று கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் நீ தொலைத்ததெல்லாம் போதும். இனிமேலும் என் பிள்ளை ஒவ்வொரு விஷயத்தையும் தொலைத்து விடாதே. என் பிள்ளை, நீ
வாழ்க்கையில் ஒரு விதமான சூழ்நிலைக்குள் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. நீ எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிப்பதனால், யார் என்ன சொன்னாலும், யாரென்று விட்டு விடுவதனாலும் இந்த வாழ்க்கை உன்னை அந்த நிலைக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கின்றது. இது என்னவாக மாறுகிறது என்று தெரியுமா? இது எப்படியாக உன் வாழ்க்கையில் மாறுகிறது என்று தெரியுமா? இதையெல்லாம் சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று சற்று நீ என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயம்தான் நாம் வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படியானால் நீ எப்போதும் கவனமாக யோசிக்க வேண்டும். சரியான விஷயத்தினால் சிந்திக்க வேண்டும். சரியானபடி மாற்றங்களை அடைய நீ போராட வேண்டும். அதையெல்லாம் விடுத்து என்னுடைய மனது இலகியமானது, என்னுடைய மனது பலவீனமானது என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது நியாயமாகுமா? எதற்கெடுத்தாலும் யார் என்ன சொல்லிவிட்டாலும் சற்றென்று உடனே நீ எதிர்த்து நிற்பது, அதை செய்துவிடாமல் கண்ணீர் வடிப்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? என் குழந்தையே, இதே சூழ்நிலையில் அவர்கள் இருந்திருந்திருப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் அவர்கள் இருந்திருப்பாய், ஆனால் நீ யோசித்திருப்பாய் என்பதை சற்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது, எது நடந்தது என்று யோசிக்காமல் இருந்துவிட்டு மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொன்ன விஷயத்திற்காக என் பிள்ளை உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டு நீ கண்ணீர் வடிப்பது எந்த வகையில் நியாயமாகும்? நீ எப்போது மருந்து கொண்டிருப்பது, உன்னுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டிருப்பது. நீயோ தேவையில்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலையை பற்றி சிந்தித்து நினைத்து அவர்கள் நம்மை அப்படி சொல்லிவிட்டார்கள், அப்படியானால் நமக்கு தகுதி இல்லை, நாம் இந்த இடத்திற்கு கூட செல்லக்கூடாது என்பது போலதானே நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தொடரக்கூடாது. உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய். நீயே உன்னை இந்த வாழ்க்கையில் அகால பாலத்திற்கு நீ கொண்டு செல்கின்றாய். யார் யார் என்ன நினைத்தால், யார் யார் என்ன யோசித்தால், பேசினால் நமக்கென்ன? இது நமக்கான வாழ்க்கை, நமக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லி தெரியாமல் என் பிள்ளை நீ திணறி அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட போவது கிடையாது. இனிமேலும் இப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க கூடாது என்று சொல்லிதான் உன் அப்பன் கருப்பன் என்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, நாளைய தினம் நீ எதற்காக கண்ணீர் வடிக்கப் போகிறாய்? கருப்பன் சொல்லிவிட்டார். நாம் சிரித்து விட்டோம், சிந்தித்து விட்டோம். நாளை நாம் கண்ணீர் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா? அல்லது நம்பிக்கையை கண்ணீர் சிந்திக்க வேண்டிய நிலை வந்தாலும் எப்போதும் எதற்கும் வருந்தக்கூடாது. கருப்பன் சொன்னதையெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய வெற்றி அடைவதற்காக பிரிந்திருக்கின்றோம். அப்படியானால் நமக்கு நடக்கின்ற நல்லது கூட நடக்காமல் போய்விடும் என்று யோசிக்கின்றாயா? நீ என் பிள்ளையானால் அதை தானே யோசித்திருக்க வேண்டும். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயத்தை நானே நீ சிந்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதிலிருந்து என் பிள்ளை நமக்கு வரக்கூடிய அழுகையானது நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்றுதானே நீ யோசித்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்து என்னவென்று நீ கேட்டு தெரிந்தாயா? என் பிள்ளையே, இன்றே உன்னை சிரித்து முடித்துவிடு என்று சொன்னதற்கு காரணம், நாளை நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் என்பதற்காகத்தான். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க போகிறது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீ யோசிப்பதை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகிறது.
என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதிலிருந்தெல்லாம் என் குழந்தை நீ மீண்டு வரக்கூடிய நிலைமை உனக்கு ஆரம்பித்து விட்டது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை மட்டும் நீ எண்ணி பெருமைப்படு. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதை நினைத்து நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய். நாம் நினைத்ததை விட இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பானதை கொடுத்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய். கருப்பன் மீது வந்த கோபம் போய்விட்டதா? அப்பன் சொன்னது போல கண்ணீர் வெடிக்கப் போகிறோமோ என்று சொல்லி என் மீதும் கோபம் கொண்டாய் அல்லவா? அப்படி இருந்த உன்னுடைய கோபம் இப்போது தீர்ந்து விட்டதா? இனி என்னவானாலும் எதுவானாலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலக்கமடைந்து விடாதே. எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை மன வருத்தம் அடைந்து விடாதே. மனது அங்கும் இங்குமாக நிலை தடுமாறி செல்லும் போது, இந்த மனது அங்கும் இங்குமாக நம்மை வேதனைப்படுத்தும் போதும், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் தெளிவான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நல்ல நேரம், நல்ல வாய்ப்புகள், இந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நீ உனக்கே உனக்கானதாக மாற்ற வேண்டும். அதற்கு என் பிள்ளை நீ முதலில் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று இரவே சிரித்து முடித்துவிடு என்று சொல்கின்றேன். தேவையில்லாத கஷ்டங்களை தூக்கி சுமக்காமல், தேவையில்லாத சிந்தனைகளை உனக்கு வளர்த்து கொள்ளாமல், அங்கும் இங்கும் உன் மனதை அலையப்பாய் விட்டு விடாமல், என் பிள்ளை ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இன்று நிச்சயமாக நாளை நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ சிரிக்க வேண்டுமே தவிர நமக்கு நடக்காது என்ற எண்ணத்தோடு நீ சிரிக்க கூடாது. யாரேனும் ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிவிட்டால் அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறது என்பதை நீ சிறிது கூட யோசிக்காமல் கண்ணீர் வடிக்க நினைத்து விடுகின்றாய். ஆனால் அவர்களோ இந்த எதிர்பார்த்ததுதான் உனக்கு அந்த விஷயத்தை செய்ய நினைத்திருக்கிறார்கள். எப்படியும் நான் எதை சொன்னாலும் நீ கண்ணீர் வடித்து விடுகிறாய் என்று உனக்கு செய்ய நினைத்தார்கள். அப்படி இருக்கும்போது அதை என் பிள்ளை நீ செய்ய நினைப்பது தவறான காரியம். என் குழந்தையே, உன் மீது நினைத்த விஷயத்தை சாதிக்க முடியாமல் மற்றவர்கள் நினைத்த விஷயத்தை சாதிப்பதற்கு நீ அனுமதி கொடுப்பது எவ்வளவு நியாயமாக இருக்க முடியும்? உன்னால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை பெற முடியும். எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்த உண்மைகளை உன்னால் அடைய முடியும். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை நிச்சயமாக உன்னால் பெற முடியும். அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு வருந்தி இருக்க வேண்டாம். இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருப்போமானால், இரவு பொழுதை மனதில் மகிழ்ச்சியோடு கடந்து வந்தாயானால், விடியும் போது உன்னை ஆனந்த கண்ணீர் சிந்த வைக்கும் என்பது உண்மை. நாம் என்னவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கின்றோமோ, என்னவாக ஒவ்வொரு முயற்சியும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ, அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு மாறப்போவதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அத்தனையும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பதை நீ எப்போதும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ சற்றென்று உன்னுடைய மனதை நீ பாதிக்க செய்து விடாதே. எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு அற்புதங்களை நடத்தும். ஏனென்றால் நீ சாதிக்க பிறந்த குழந்தை. இந்த கருப்பனின் அருளால் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைய பிறந்த குழந்தை. நிச்சயமாக உனக்கான வெற்றியை கருப்பன் கொடுக்க தயாராகிவிட்டேன். இன்றிரவே நீ புன்னகையோடு கடந்து வந்தால் நாளை விடியல் உனக்கு சந்தோஷமானதா மாறும். ஆனந்த கண்ணீர் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதிசயத்தை அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும். ஏமாந்ததெல்லாம் போதும், இனி ஒருபோதும் எதிர்பார்க்காதே.
பட்டது போதும், இனி எதையும் நம்பாதே. நடந்தது போதும், அதிகமாக யோசித்து கொண்டிருக்காதே. கஷ்டப்பட்டது போதும், அதிகமாக பேசி கொண்டிருக்காதே. கோபப்பட்டதெல்லாம் போதும், அதிகமாக உணர்ச்சி வசப்படாதே. அழுததெல்லாம் போதும், அதிகமாக பயப்படாதே. இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து கொண்டால் உன்னை பெரிதாக பாதிக்காது. இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனி உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்தாது. உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை விட்டு கொடுப்பது நண்பனுக்கு அழகு, விட்டு கொடுக்காமல் பேசுவது நட்புக்கு அழகு, விட்டு விலகாதது தோழனுக்கு அழகு. இப்படியாக ஒவ்வொரு நட்பும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்படாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.